ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எஸ்எஸ்சி மாரி சேனல். நான் உங்கள் மாரி. என்ன மாதிரி நீங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தே வந்து படிக்கலாம். காலைல ஃபஸ்ட்டு எந்திச்ச உடனே பிளாக் புக்கை வந்து எடுத்துட்டேன். பிளாக் புக்கில் வந்து வெக்கபிள்ஸ் வந்து பார்ப்பேன். ஸோ பிளாக் புக்கில் வந்து பார்த்தோன்னா, இப்போது சினானிம்ஸு, ஆண்டனிம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஓடபிள்யூஎஸ், இடியம்ஸு, அப்புறம் நம்ம வந்து ஸ்பெல்லிங்ஸு சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோனே வந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஓடபிள்யூஎஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கொண்டு போய் நான் கடைசியா வந்து ஸ்பெல்லிங்கில் முடிச்சிருவேன் சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் வந்து கிராமர் ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா எழுதி வச்சிருந்தேன் சரிங்களா? ஸோ அந்த கிராமர் ரூல்ஸை வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாமே அப்படியே ரிவிஷன் பண்ணுவேன். இதுதான் நான் வந்து பார்த்தோன்னா காலைல பண்ண வேண்டியது. நீங்களுமே காலைல எந்திச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வெக்கபிள்ஸ் வந்து படிங்க. ஸோ வெக்கபிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் புக் ரொம்ப பெஸ்ட்டானது சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டா இருக்கோ, நீங்க வந்து அத எடுத்து நீங்க படிங்க சரிங்களா? ஸோ அதே மாரி தான் நான் வெக்கபிள்ஸ் படிச்சு முடிச்சுட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமர ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ கிராமர் ரூல்ஸ் பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கிராமர் இருக்கும் இல்லையா? கிராமர் கொஸ்டின்ஸ். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சால்வ் பண்ணி பார்ப்பேன். அப்படியே அத முடிச்சுட்டு எஸ்எஸ்சி, எம்டிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்க ரீசனிங் ரைட்டா? மதிய டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரீசனிங் எடுத்துருவேன். ரீசனிங் வந்து பார்த்தோன்னா, மதியத்தில ஒரு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்ப்பேன். அவ்வளோதான் பார்ப்பேன். சரிங்களா? ஸோ மேத்ஸ் வந்து பார்த்தோன்னா, நான் வந்து டைம் வந்து ஒதுக்க மாட்டேன். மேத்ஸ் வந்து நான் பார்க்க மாட்டேன். சரிங்களா? காலைல எந்திச்ச உடனே வேக்கப்ஸ் அப்புறம் வந்து பார்த்தோன்னா கிராமரு. ஸோ அதுக்கப்புறம் அது முடிக்கிறதுக்கு எப்படியும் 12, 1 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா, ரீசனிங் பார்ப்பேன். அதுதான் இப்போ வந்து பார்த்தோன்னா, ரீசனிங் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்றது பினாக்கிள் புக் யூஸ் பண்றேன். நீங்க என்ன புக் யூஸ் பண்றீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் ரீசனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட்டிக் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பேன். சரிங்களா? ஸோ அதுவுமே வந்து பார்த்தோன்னா, நான் வந்து நோட்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த நோட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல்ஸ் அப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து இத தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எது வேணாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன். அத நான் என்னன்னு சொல்றேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஃபெஸ்டிவல்ஸ் வந்து முடிஞ்சுச்சு ரைட்டா? ஸோ அத வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த புக் இருக்கு இல்லையா? அந்த புக்க எடுத்துட்டு, ஸோ அதில இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ எடுத்து நான் எடுத்து வந்து பார்த்தேன். சரிங்களா? ஸோ இது மாரி தான் ஸ்ட்ராட்டஜிக்கோட மொத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் உடைய மொத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன். அதே மாரி இன்னொரு விஷயம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சு நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். அதே நேரம் எழுதி வச்சு நீங்க வந்து படிக்கிறதா இருந்தா, நீங்க மொத்தமா எவ்வளோ வந்து தலைப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நீங்க வந்து போட்டு நீங்க எழுத வேண்டியிருக்கும். டைம் வந்து உங்களுக்கு அது ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து அப்படி பண்ணல. ரைட்டா? நான் வந்து இன்னைக்கு வந்து லூசன் புக் நான் வந்து படிக்கிறோம்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேத்து படிச்சத வந்து ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்து தான் வந்து போய்க்கிட்டு இருப்பேனே தவிர, எடுத்து திரும்ப திரும்ப நான் வந்து ஒண்ணே திரும்ப நான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். சரிங்களா? ஸோ அப்படி ஃபர்ஸ்ட்டு நான் வந்து செஞ்சேன். அது மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதனால வந்து வச்சுட்டு, இப்போ நான் கரெக்ட்டா வந்து கொண்டு போறேன். ரைட்டா? ஸோ நீங்களுமே வந்து பார்த்தோன்னா, ஒண்ணு நீங்க படிக்கிறீங்கன்னா, அது நாளைக்கு ரிவிஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் வந்து போயிருங்க. நீங்க வந்து எதுவுமே டைம் டேபிள் போடல அப்படின்னா. ஸோ அப்புறம் இன்னைக்கு இது படிச்சு முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோன்னா, அப்படியே ஈவினிங் டயத்தில வந்து காஃபிலாம் குடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஜிஎஸ் சரிங்களா? லூசன் புக் எடுத்து என்ன பண்ணேன் சப்ஜெக்ட். அது என்ன சப்ஜெக்ட்னா, ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தேன். ஸோ இந்த மாரி தான் ரைட்டா? ஸோ ஹிஸ்ட்ரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்ரப் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் படிங்க. ஸோ இது வந்து நோட்ஸ் எடுத்து வந்து படிச்சு முடிச்சுட்டு, அப்புறம் வந்து லூசன் புக் இருக்கு இல்லையா? ஸோ அதனால லூசன் புக் எடுத்து என்ன பண்றேன், படிக்க. ஸோ இந்த மாரி லூசன் புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கும் ரைட்டுங்களா? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லூசன் புக் எடுத்து படிங்க. நீங்க எம்டிஎஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு லூசன் புக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து நெறைய புக்கு நமக்கு இருக்கும். ஜிஎஸ்ன உடனே நமக்கு கடல் மாரி இருக்கும். நம்ம எல்லா பக்கமும் நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல அதிலேயே டைம் போயிரும். நம்ம தேடியும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால நீங்க வந்து ஒரே ஒரு புக்க நீங்க வந்து ஒரு 80% முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லூசன் புக் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? லூசன் புக் எடுத்து நீங்க வந்து படிங்க. ஸோ நான் அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லூசன் புக் எடுத்து நான் வந்து டெய்லியுமே இந்த ஈவினிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, லூசன் புக் வந்து படிப்பேன். காலைல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெக்கப்ஸ்லாம் முடிச்சுட்டு மதிய டயத்தில வந்து ரீசனிங் பார்த்துட்டு, ஸோ அப்புறம் மதியத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, லூசன் புக் எடுத்து நான் வந்து படிப்பேன். சரிங்களா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இந்த தலைப்பு அப்படிங்கிறத நீங்க வச்சு படிச்சாலும் சரி, அப்படி தலைப்பு நீங்க வச்சு படிச்சீங்கன்னா, நெறைய டாபிக் போட்டு நீங்க தெளிவா வந்து படிங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஈவினிங் மேல சரிங்களா? சரியா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 6 மணிக்கு மேல நம்ம வந்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஜிஎஸ் வந்து நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நம்ம வந்து படிக்கிறது நல்லாயிருக்கும். வெக்கப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில எந்திச்ச உடனே நீங்க வந்து படிக்கலாம். ஓகேங்க. ஸோ இத தான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல நெனச்சேன். நீங்க வந்து என்ன புக் வந்து ஃபாலோ பண்றீங்க? இல்ல வந்து வேற உங்களுக்கு என்ன டவுட் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் குறிப்பா சரிங்களா? எம்டிஎஸ் ரிலேட்டடா வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ.